இந்த வீடியோவில் உங்களுக்கு 40 கெட்ட வார்த்தைகள் தான் சொல்ல போகிறேன். இப்போ கெட்ட வார்த்தைகள்னு சொன்னால் அது எந்த அர்த்தத்தில் நான் எடுக்கிறேன்னு சொன்னால், எங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நாங்கள் எங்களே அறியாமல் விடுற வார்த்தைகள். இப்போ நீங்கள் ஒரு சந்தோஷம்னு சொன்னால் உங்களுக்கு அது வெளிப்படுத்த தெரியும், சிரிச்சு கொண்டு வெளிப்படுத்துவீங்க. இதே கோவம்னு சொல்லிக்க சரி ஆகமிஞ்சி போன கதைக்காமல் இருப்பீங்க. ஆனால் நாங்கள் ஒரு மொழி படிக்கிறோம்னு சொன்னால் அந்த மொழியில் எங்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியும். அது கட்டாயமான ஒரு விஷயம். எவ்வளோத்துக்கு நாங்கள் சந்தோஷமாக வார்த்தைகள் எல்லாத்தையும் கதைக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இடத்துல கோபம் வருது, ஒரு விஷயம் பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த கோபத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்த தெரியணும். அதுக்காக இப்போ ஆக்ரோஷமாக எல்லாம் வெளிப்படுத்த தேவையில்லை, ஒரு சின்ன வசனம். அதுக்காகத்தான் நான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வேறு நாட்டில் இருக்கிறோம், வேறு மொழி படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்க உங்களுக்கு ஒருத்தர் செய்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்ல தெரியும். இதே தமிழ்லேண்டா நீங்கள் என்ன செய்வீங்க, நல்லா கதைப்பீங்க. உனக்கு என்ன பைத்தியமா, நீ வாயை மூடிக்கொண்டிரு, அது எனக்கு தெரியும், நீ உண்ட வேலையை பேர், இப்படியெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரித்தான் நாங்கள் மொழியொண்ட இயல்பாக கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்தந்த உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்த தெரியும். என்னட்ட உங்களுக்கு கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் எந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் எந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. Occupe-toi de tes affaires. உண்ட வேலையை நீயே பார்த்துக்கொள். Tu me saoules. நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். T'es lourd. நீ திமிராக இருக்கிறாய். Je m'en fiche. எனக்கு கவலை இல்லை. T'es houleux. நீ எரிச்சலூட்டுகிறாய். T'abuses grave. நீ உண்ட எல்லையை தாண்டி போய்விட்டாய். C'est bon, arrête. சரி, நிறுத்து. Tu dis n'importe quoi. நீ முட்டாள்தனமாக பேசுகிறாய். Sérieux, c'est pas possible. உண்மையாக உன்னால் முடியாது. Oh, arrête ton délire. ஓ, உன் முட்டாள்தனத்தை நிறுத்து. Tu veux pas te taire 2 secondes? 2 வினாடிகள் உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? C'est toujours pareil avec toi. நீ எப்பவும் இப்படித்தான். Laisse-moi respirer. என்னை மூச்செடுக்க விடு. Tu me saoules à force. நீ என்னை எரிச்சல் படுத்துகிறாய். T'es fou. நீ பைத்தியம். Mais t'as fumé ou quoi? நீ ஏதாவது எடுத்திருக்கிறாயா என்ற, நீ குடிச்சிருக்கிறாயா என்ற, நீ வெறியில் கதைக்கிறியா என்ற அர்த்தம். T'es pas né là? உனக்கு புரியவில்லை இல்லையா? T'as pété un câble. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. T'es chelou toi. நீ ரொம்ப விசித்திரமா இருக்கிறாய். T'es un vrai boulet. நீ உண்மையாகவே சிரமப்படுத்துகிறாய். Franchement, t'assures pas. உண்மையாக நீ நல்லாவே செய்யவில்லை. T'as perdu la tête.
உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. C'est bon, redescends un peu. சரி, கொஞ்சம் அமைதியாக இரு. Arrête de faire genre. நடிப்பதை நிறுத்து. T'es en roue libre là. நீ இதுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிறாய். T'es pas prêt. நீ இன்னும் தயாராக இல்லை. T'es zinzin toi. நீ பைத்தியம். T'es en sueur pour rien. நீ தேவையில்லாமல் செய்கிறாய். T'as brûlé sérieux. உண்மையாக நீ மாறிவிட்டாய். T'as cru t'étais une star ou quoi? நீ ஒரு ஸ்டார் என்று நினைக்கிறியா? T'es long comme un escargot. நீ நத்தை மாதிரி மெதுவாக இருக்கிறாய். Tu forces là vraiment. உண்மையிலே நீ அதை திணிக்கிறாய். On t'a pas demandé ton avis. உன்ற யோசனையை நாங்கள் கேட்கவில்லை. Mais t'es qu'un clone toi. ஆனால் நீ வெறும் கோமாளிதான். T'es à la ramasse totale. நீ எல்லாத்தையும் விட்டுட்ட. T'as zappé la logique comme d'hab. நீ வழமை போல லொஜிக்கை மறந்துட்ட. T'es à l'envers complet. நீ முழுசா மாறிட்ட. Wesh, t'as perdu la bulle. Wesh, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. T'as déjà foiré ton début. நீ ஏற்கனவே எல்லாத்தையும் கெடுத்து விட்டாய். Mais sérieux, t'es à l'ouest total. உண்மையா நீ இதிலிருந்து முழுசா வெளியே வந்துட்ட. இந்த 40 வார்த்தைகளுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பேன். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு 40 வார்த்தைகள் பார்ட் 1 வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த 40 வார்த்தைகளில் சில வார்த்தைகள் நான் பயன்படுத்துவேன். அது எந்த சந்தர்ப்பம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன். அடிக்கடி எனக்கு ஃபோனில் ஃபேக்காக கால் வரும். உங்களுக்கு இப்படி உங்களோட பேரில் காசு விழுந்திருக்குது, இவ்வளோ தொகை காசு விழுந்திருக்கு, நீங்கள் 250 ஃப்ராங்க் கட்டினா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு வரும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் இந்த வார்த்தைகளை அல்லது வாக்கியங்களை பயன்படுத்தி கதைச்சிருக்கிறேன். கோபம் வரும். அடுத்த நிமிஷம் அப்படியான ஃபோன் கால்கள் எனக்கு வாரது குறைஞ்சிட்டு. பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் நான் அப்படி கதைச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான சில ஆக கடுமையான வார்த்தைகள் இல்லை, ஓரளவான வார்த்தைகள்லாம் இதை நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளணும்.